ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மெடிடேஷனில் நிறைய மெடிடேஷன்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்கற போகிறது சால்ட் மெடிடேஷன். நிறைய பேருக்கு சால்ட்டுன்றது நல்லா தெரியும். சால்ட்டுன்றது இந்த ராக் சால்ட், கல் உப்பு எடுத்துக்கணும். கல் உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு டவல் ஆர் பேப்பர், ஒயிட் பேப்பர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ சால்ட்டை பற்றி நம்ம என்ன சொல்லணும்னா, இது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை போக்குறதுக்கு. இது சால்ட்டை ஜென்ரலாகவே பிராணிக் ஹீலிங்கில் போட்டு குளிங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு சுற்றி போடுவோம். அந்த அந்த நாள்லலாம் இப்பயும் சுற்றி அந்த பழக்கங்கள் நம்மளுக்கு எல்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உப்பு நம்ம நெகட்டிவ் எனர்ஜி போகும். இது எப்படி நம்ம மெடிடேஷன்லாம் நம்ம செய்யலான்றத நம்ம இங்கே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போகலாம். இந்த மெடிடேஷன்ல சால்ட் மெடிடேஷன்ல மெயினா நீங்க காத்தால ஏர்லி மார்னிங் பிஃபோர் 5:30 அதாவது 5:30 மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்துல இது செய்யணும். பிரம்ம முகூர்த்தத்துல செய்யறது, குளிச்சுட்டு செய்யறது ரொம்ப விசேஷம். அப்படி பண்றப்ப நீங்க எந்த ஒரு காரியத்துக்காக நீங்க நினைச்சிட்டு பண்றீங்களோ அந்த ஒரு காரியமும் அதை நினைச்சிட்டு தொடர்ந்து செய்யறப்ப உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு மேல மேல நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நம்ம இப்ப எப்படி பண்றதுன்றத நம்ம பார்க்கலாம். இப்ப இது ஒரு எங்கிட்ட டவல் நான் வச்சிருக்கிறேன். நீங்க ஒயிட் பேப்பரோ ஏதாவது வைக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த நம்ம தியானம் பண்ணிட்டு கல்லுப்பு 2 கையிலயே நம்ம இப்போ வச்சுட்டு இருக்கோம். கல்லுப்பை 2 கையிலுமே எடுத்துட்டு நல்லா நிமிர்ந்து எப்படி வேணா உட்காந்துக்கலாம். சேர்லயோ சுகாசனிலையோ எப்படி அவங்கவுங்களுடைய இது உட்காந்துக்கிட்டு திறந்த நிலையிலேயே நம்ம கையில வச்சுட்டு இருக்கணும். இதுல நல்லா சுவாசத்தை நல்லா ஒரு 10 to 11 முறை நல்ல சுவாசம் நல்லா இழுத்து விடணும். அப்பதான் உங்களுக்கு தியானத்துக்கு உங்களுக்கு ஒரு அடிப்படையில நீங்க இருக்க முடியும். அப்ப நீங்க நல்லா இழுத்து விடும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமைதி நிலை கிடைக்கும். அப்ப அப்படியே கண்ணில் உப்புக்கு கையை மூடிக்கோங்க. உப்பு மூடின்ட்டு நீங்க என்ன இதுக்காக பர்பஸ்க்காக நீங்க வேண்டிக்கிறீங்களோ அதை என்ன பண்ணணும்னா அதை கண்ணை மூடிட்டு அது அந்த உப்பு மேலேயே நீங்க உங்களோட கவனத்தை இது பண்ணி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நம்ம தியானமா அதை தியானம் பண்ணணும். அதாவது நம்ம என்ன எந்த காசுக்காக நம்ம மெடிடேஷன் பண்றோமோ அது அந்த உப்பு மேல கவனத்தை வச்சு அதை அப்படியே நம்ம பண்ணணும். இது பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ணணும்னா அந்த உப்பை ஒன்று நீர்நிலைகள்ல போய் கரைச்சிடணும். நீர்நிலைகளை கரைக்க முடியாதவங்க என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்துல வீட்டுல ஒரு பாத்திரத்துல நல்லா தண்ணீரை போட்டு கரைச்சிட்டு கிச்சன்ல இருக்கிற அந்த சிங்கில் போய் ஊத்திடணும். இதுதான் மெயினாது. இப்போ நம்ம பண்ணலாம் வாங்க தியானம். இப்போ 2 கையிலையுமே கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிறோம். நல்லா இப்படி வச்சுட்டு ஆண்டு 11 முறை ஒரு மூச்சை இழுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அதாவது நீங்க என்ன உங்களோட நினைப்பு எப்படிவா இருக்கணும்னா கண்டிப்பா அது நிறைவேற ஒரு இதா இருக்கணும். நெகட்டிவ் சென்ஸோட நினைக்க கூடாது. நாளைக்கே நான் பணக்காரன் ஆயிடணும், படிக்காம நான் பரீட்சையில பாஸ் ஆயிடணும், ஒரே நாள்ல எனக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும். இதெல்லாம் நம்ம வாய் பேச்சுக்கு சினிமா மாதிரி ஒரே நாள் எல்லாம் அதெல்லாம் முடியாதுன்னு தெரியும். உங்களுடைய ஆரோக்கியம் வரணும்னா நீங்க அதுக்கு உடற்பயிற்சி பண்ணணும். அதுக்கு தகுந்த ஒரு முயற்சியை நம்ம பண்ணணும். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா, குழந்தைங்களுக்கு ஒரு படிப்புல கொஞ்சம் கம்மியா இருக்காங்க வரணுமா, செல்வந்தர் ஆகணுமா, எல்லாமே நீங்க தியானம் பண்ற நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி இந்த உப்பு மூலியமா போயிட்டு அதுக்கான உண்டான சூழ்நிலைகள் உங்களை தேடி வரும். இதுதான் மெயினா நம்ம மெடிடேஷன்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். மெடிடேஷன் பண்றதுனால என்ன ஆகும்னா அதுக்கான வழிகள் நம்மளுக்கு பிறக்கும். வழிகள்லாம் இப்ப பணம் இல்லை அப்படின்ற பட்சம்னா எப்படி என்ன செஞ்சா நம்மளுக்கு பணம் வரும், எதனால ஒரு ஐடியா வரும், அப்படிலாம் ஒரு இவ்வளவு நாள் நம்ம ஐடியாவே தெரியாதெல்லாம் அப்படிதான் வரும். அது மாதிரி எல்லாம் நம்மளுக்கு
நம்மளுக்கு வந்து இதான் மெடிடேஷன்ல ஒரு பவர். இப்போ நம்ம கையில அப்படி வச்சுட்டு இருக்கோம், ப்ரீத் பண்ணிட்டோம், கண்ணை மூடிக்கணும். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் உட்காரலாம். டைம் இல்லாதனால ஒரு 2 to 3 மினிட்ஸ் இப்படி தியானம் பண்ணிக்கணும். உங்களுடைய முதுகு தண்டு வந்து நேரா இருக்கணும். கீழே உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, இதாக இருக்கும். மெயினா இது வந்து பிரம்ம முகூர்த்தத்துல குளிச்சுட்டு பண்றது ரொம்ப விசேஷம். ஒருவேளை குளிக்க முடியல அப்படின்னாங்கன்னா நீங்க கை கால தேக சுத்தி மாதிரி கை கால அலம்பிட்டு நீங்க ஒரு அதை மாதிரி கூட நீங்க உட்காந்து பண்ணலாம். ஏன்னா எல்லாராலையும் நம்ம அதை சீக்கிரம் செய்யணும் முடியுன்றது நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அது ஏஜ் பீப்புள் அப்படிலாம் இப்படிலாம் இருப்பாங்க, சில பேர்லாம் முடியாதவங்க இருப்பாங்க. அது மாதிரி ஆளுங்களுக்கு தேக சுத்தி பண்ணும். தேக சுத்தினா நல்லா அவங்க கை கால் குளிக்கிறதுக்கு பாதி மாதிரி கை வாஷ் பண்ணிக்குவாங்க, கால் வாஷ் பண்ணிக்குவாங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் சுத்தமாயிடும் ஓரளவுக்கு. அப்படியே பண்ணி கூட நீங்க பண்ணலாம். குளிச்சுட்டு பண்ணா பலன் அதிகம். அப்படியே கண்ணை மூடிட்டு உங்களுடைய சுவாசத்தையும் அந்த உப்பையும் கவனிங்க. அப்படியே மூச்சு காத்து உள்ள போறது வர்றது அப்படியே கவனிங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணணும்னா இந்த 2 குப்பையுமே நம்ம வந்து அப்படியே டவல்லையோ பேப்பர் இருந்தால் பரவாயில்ல, இல்லை டவல் இருந்தாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அப்போ இதை எடுத்து நம்ம நல்லா இது பண்ணிட்டு நல்லா கையை நல்லா ரப் பண்ணிக்கோங்க. நல்லா ரப் பண்ணிட்டு கண்ணுல ஒத்திக்கோங்க. எப்பயுமே நம்ம வந்து ஒரு மெடிடேஷன் பண்றப்ப பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே நம்ம கடைசியா நம்ம நன்றி உணர்வோட கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியம். இந்த உடலை கொடுத்தவங்க, தெய்வங்கள், தாய் தந்தையர், நம்ம வாழ்க்கை துணை, குழந்தைகள், கூட பிறந்தவங்க எல்லாரையுமே நம்ம இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரையுமே ப்ரே பண்ணிட்டு நல்லா அதை ரெடி பண்ணி கண்ணுல ஒத்திக்கிட்டு அப்படியே தலையிலேருந்து நம்மளோட ஆற்றலை வந்து உடம்புக்கு கீழ் வழியா கொண்டு போற மாதிரி ஒரு பாவனைகள் தான். பாவனை ஒன்றே பொறுமை பரமனை அடைவதற்கு, இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்ப இது பண்ணிட்டு இந்த டவலை வந்து நீங்க அப்படியே மடிச்சிடலாம், பேப்பர் மாதிரி எடுத்து பண்ணிடலாம். இப்போ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். இதை செஞ்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை எனக்கு கீழே சொல்லுங்க. நீங்க என்ன நினைச்சீங்க, உங்களுக்கு அதனால என்ன பலன் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. இது தொடர்ந்து ஒரு 21 நாள் பண்ணி பாருங்க. முதல்ல எந்த ஒரு பழக்கமும் 21 நாள் பண்ணி பாருங்க. அப்புறம் அது ஒரு பழக்கமாயிடும். அப்புறம் நீங்க ஒரு நாள் 48 டேஸ் அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இப்போ 36 48 நாள்ன்ற உங்களுடைய காரிய சித்திகள் எவ்வளோ ஆறுதோ அப்படி பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.